the Lord. Thank you, Jesus. Lotro. Hallelujah. இந்த நாள் விசேஷமான நாள். Hallelujah. தந்தையர்கள் தினம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? Hallelujah. 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 கர்த்தர் ரொம்ப நல்லவர். Amen. Thank you, Lord. Thank you, Jesus. கர்த்தர் எனக்கு கொடுத்த ஆவிக்குரிய தகப்பனாகிய இருக்கிற கார்டினல் ரெவரண்ட் டாக்டர் விஜிஎஸ் அப்பா அவரே எழுதி பாடின ஒரு பாடல எப்போதும் நாங்க நித்திய ஜீவன் பிரேயர் ஹவுஸ்ல எல்லா விசேஷமான நாள்ல பாடி நாங்க சொந்தமாக்கிக்கணும் அந்த பாடல. அதே பாடல் இந்த நாள்ல நாங்க பாட போறோம். உற்சாகமா கரங்களை தட்டுங்க. யாக்கோபே உன் கூடாரமே அழகு, யாக்கோபே உன் கூடாரமே அழகு, காண காண அழகு உன் வாசஸ்தலமே, காண காண அழகு உன் வாசஸ்தலமே, இஸ்ரவேலே என்ற ஒரு பேரழகு, ஆஹா பேரழகு, யாக்கோபே உன் கூடாரமே அழகு, கர்த்தர் உன்னை ஆசீர்வாதம் செய்கிறார், பிரியமான ஆசீர்வாதம் செய்கிறார், கர்த்தர் உன்னை ஆசீர்வாதம் செய்கிறார், பிரியமான ஆசீர்வாதம் செய்கிறார், உன்னிடத்தில் நட்சத்திரம் உதிக்கும், செங்கோல் ஒன்று உன்னிடத்தில் எழும்பும், உன்னிடத்தில் நட்சத்திரம் உதிக்கும், செங்கோல் ஒன்று உன்னிடத்தில் எழும்பும், யாக்கோபே உன் கூடாரமே அழகு, யாக்கோபே உன் கூடாரமே அழகு, ஆறும் போல ஆசீர்வாதம் பரவும், தேவன் தந்த சந்தன மரமே, ஆறும் போல ஆசீர்வாதம் பரவும், தேவன் தந்த சந்தன மரமே, நதியோரம் தோட்டமும் நீயே, தேனூறு மரம் போல் உயர்வாய், நதியோரம் தோட்டமும் நீயே, தேனூறு மரம் போல் உயர்வாய், யாக்கோபே உன் கூடாரமே அழகு, யாக்கோபே உன் கூடாரமே அழகு, உந்தன் வழி தோன்றினார் இயேசு, என்றும் அவர் ராஜாதி ராஜா, உந்தன் வழி தோன்றினார் இயேசு, என்றும் அவர் ராஜாதி ராஜா, தாவீது வம்சத்தில் பிறந்தார், முடிவில்லா ராஜ்யம் தந்தார், தாவீது வம்சத்தில் பிறந்தார், முடிவில்லா ராஜ்யம் தந்தார், யாக்கோபே உன் கூடாரமே அழகு, யாக்கோபே உன் கூடாரமே அழகு, காண காண அழகு உன் வாசஸ்தலமே, காண காண அழகு உன் வாசஸ்தலமே, இஸ்ரவேலே என்ற ஒரு பேரழகு, ஆஹா பேரழகு, ஒரு பேரழகு, யாக்கோபே உன் கூடாரமே அழகு. Hallelujah. 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 Thank you, Lord. Thank you, Jesus. எல்லாரும் ஒரு நிமிடம் கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். Thank you, Jesus. அன்பின் பரலோக தந்தையே, அப்பா ஆண்டவரே, இந்த விசேஷமான நாள் தகப்பனார்கள் தினம் ஆண்டவரே, தந்தையர்கள் தினம் ஆண்டவரே, நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் சுவாமி. இந்த மகிழ்ச்சியான நாளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் சுவாமி. வந்திருக்கிற ஒவ்வொரு தந்தையர்களும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் சுவாமி. யூடியூப்ல பார்த்து கொண்டிருக்கிற, லைவ்ல பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை பேரையும், உலகத்தில் உள்ள அத்தனை தகப்பன்மார்களையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் சுவாமி. ஆண்டவரே, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். தகப்பனோடு கூட வந்திருக்கிற மனைவிமார்கள், தாய்மார்கள், பிள்ளைகள், பேர பிள்ளைகள், குடும்பத்தை அத்தனை பேரும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் சுவாமி. தேங்க்யூ ஜீசஸ். நித்திய ஜீவன் பிரேயர் ஹவுஸ் நீர் ஆசீர்வதிக்கணும்.
மலேசியா தேசத்தை நீர் ஆசீர்வதிக்க வேணும் தகப்பனே. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ ஜீசஸ். விசேஷமாக எங்க மத்தியில தேவ வார்த்தைகள் கொண்டு பேச வந்திருக்கிற கார்டினல் ரெவரண்ட் டாக்டர் விஜி செல்வராஜ் அப்பா அவர்களையும் நீர் ஆசீர்வதிக்கணும். அப்பாவோட துணைவியாக இருக்கிற திருமதி வஸ்தலா தேவி செல்வராஜ் அவர்களையும் நீர் ஆசீர்வதிக்கணும். அவங்களோட பிள்ளைகள் பேர பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கணும். ஊழியத்தை நீர் ஆசீர்வதிக்க வேணும் தகப்பனே. அதுக்காக நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே கூட வந்திருக்கிற பிரதர் ஜெய்ஷில பிரதரை நீர் ஆசீர்வதிக்கணும். பாஸ்டர் ஜாய் ஷெகினாவை நீர் ஆசீர்வதிக்கணும். மகள் ஜீனியை நீர் ஆசீர்வதிக்கணும். பிரதர் மணியை நீர் ஆசீர்வதிக்கணும். விசேஷமாக வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் நீர் ஆசீர்வதிக்க வேணும் தகப்பனே. அதுக்காக நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உங்களோட மெல்லிய பிரசன்னம், திவ்ய பிரசன்னம், தெய்வீக பிரசன்னம், உங்களோட ஆறுதலின் பிரசன்னம், சமாதானத்தின் பிரசன்னம் வந்திருக்கிற ஒவ்வொருத்தையும் ஆண்டவரை நீங்க நிரப்பி வழி நடத்த வேணும் தகப்பனே. அதுக்காக நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே இந்த நாள்ல ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் ஆவியானவரை நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கள் அப்பா. நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கள் அப்பா. ஆண்டவரே தேவதாசனை கொண்டு நீங்க மறைத்து ஆண்டவரை நீங்க பேசுங்கள் அப்பா. நீங்க ஆவியானவரை நீங்க பேசுங்கள் தகப்பனே. அதுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பிரேஸ் தி லார்ட். எல்லாரும் உட்காருவோம். ஹல்லேலூயா. முதல்ல நான் எல்லாருக்குமே நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன், வாழ்த்துதலும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு விசேஷமான நாள், தகப்பன் தந்தையர்கள் தினம். சோ உலகத்துல இருக்கிற மொத்தம் எல்லா தகப்பன்மார்களுக்கும் நித்திய ஜீவன் பிரேயர் ஹவுஸ்ல இவிஜி டாக்டர் சுமிதா சார்பில் எல்லாருக்குமே நான் வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம மத்தியில வந்திருக்கிற எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆவிக்குரிய தகப்பன் கார்டினல் ரெவரண்ட் டாக்டர் விஜி செல்வராஜ் அப்பாவும் அம்மா வஸ்தலா தேவி அம்மா அவர்களுக்கும் என்னோட அன்பு அழைப்பை ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறாங்க. பலத்த கரங்களை தட்டுங்க. ஹல்லேலூயா. கூட பிரதர் ஜி ஜெய்ஷிலன் பிரதர், அவர் சுகஜீவ ஊழியங்களில் தலை சபையாக இருக்கிற மூப்பர் ஆக இருக்கிறார். அவரு தலை சபையின் மூப்பராக இருக்கிறாரு. பிரதருக்கு எல்லாருமே வெல்கம் பண்ணுங்க. நல்ல பாடகர், பிசினஸ்மேன். ஃபியூச்சர்ல கர்த்தருக்கு சித்தமான உங்களோட டைமண்ட் பிசினஸ் நான் ஒரு பங்காளராக இருந்து அந்த கிரேடிங் கொடுத்து வேல்யூ கொடுத்து வித்தவுட் எனி காஸ்ட் ஃப்ரீயா பண்ணி கொடுத்துறேன். கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம மத்தியில பாஸ்டர் ஜாய் ஷெகினா அவர்கள் வந்திருக்கிறாங்க. இவங்க ஜீசஸ் ஃபயர் மினிஸ்ட்ரியோட பரம போதகர் ஊழியம் பண்ணிட்டு இருக்காங்க சென்னையில. ஷீஸ் அ சிங்கிள் பேரண்ட். அவங்களுக்கு 3 பசங்க சில்ட்ரன். மூத்த சன்னுக்கு 30 years old, அவருக்கு 2 பசங்க. இவங்களை பார்த்தா ஒரு கிராண்ட் மதர் மாதிரி தெரியுறாங்களா? எவ்வளோ எங்கா இளமையா இருக்கிறாங்க. அவங்க 2வது டாட்டர் 19 years old படிக்கிறாங்க. சன்னு 14 years old. தேங்க்யூ பாஸ்டர், தேங்க்யூ ஃபார் கம்மிங். அழகா ஆண்டவர் வல்லமையா வர்ஷிப்பை லீட் பண்ண வச்சாரு. காட் பிளெஸ் யூ மா, காட் பிளெஸ் யூ. பிரேஸ் தி லார்ட். மகள் ஜீனி, எங்க வீட்டு மகள் அவள். தேங்க்யூ ஜீனி, தேங்க்யூ ஃபார் கம்மிங். பிரதர் மணி பிரதர், தேங்க்யூ ஃபார் கம்மிங். எங்களை பத்திரமாக இங்க அழைத்து கொண்டு சேர்த்தா. தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ சோ மச். கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் தெரியும், நிறைய மெசேஜ்ல அப்பா நான் பேசியிருப்பேன். 7ஆம் நம்பர் எனக்கு ரொம்ப பிடிச்சமான நம்பர், லக்கி நம்பர்னு. ஸோ அந்த 7வது நம்பர் என்னோட மகள் ஷர்லியோட பர்த்டே மார்ச் 7, என்னோடது மே 7, அப்பாது அக்டோபர் 7. 3/7 தொடர்ந்து எனக்கும் அப்பாக்குள்ள அந்த ஃபெலோஷிப் ஸ்ட்ராங்காக கரெக்டா 7 வருஷம் இருக்குப்பா. கரெக்டா 7 வருஷம். ஹல்லேலூயா. மே 7ஆம் தேதி 2019 என்னோட பர்த்டேக்கு தான் முதல்ல நம்ம வீட்டுக்கு வராங்க. அந்த நேரத்துல அப்பா கண்டிப்பா இது சொல்லித்தான் ஆகணும், ஏன்னா ஜனங்களுக்கும் தெரியணும். மிகப்பெரிய தலையில கட்டி இருந்தது. அந்த நேரத்துல வராரு. எனக்கு தெரியும் நான் க்ளோசர் டு நியர் டு டெத் இருக்கிறேன்னு. ஆனா யாருக்குமே நான் வெளி காமிச்சிக்கல. ஆனா அப்பா வந்த கையோட பிரேயர் பண்ண ஆரம்பிக்கிறார். அன்னைக்கு என்ன பொறுத்த நாள் அன்னைக்கே பிரேயர் பண்ணார். அது ரொம்ப சர்ப்ரைஸ்டா இருந்தது. அம்மாவை பார்த்த உடனே கட்டி பிடிச்சிட்டு போய் எங்க அம்மா வந்துட்டாங்கன்னு சொல்லி.
ஸோ அப்புறம் வந்து ஒவ்வொரு பக்கத்து நேபர் தான், ஒவ்வொரு நாளும் நம்ம அவங்க வீட்டுக்கு போகிறது, அவங்க நம்ம வீட்டுக்கு வருது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஃபெலோஷிப் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருந்தது. கர்த்தருக்குள்ள ரொம்ப அதிகமாக பலனாக ஸ்ட்ராங்காக இருந்தது. அப்பா ஒரு தடவை பேசுறக்குள்ளோ எனக்கு ஒரு நம்பிக்கை, ஒரு தைரியம் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்பா ஒவ்வொரு தடவை ஏன்னா அவர் பேசுறக்குள்ளோ ஜெபம் பண்றக்குள்ளோ அந்த ஜீவனுள்ள தேவனோட நடமாட்டத்தை நான் பார்த்து தலையில யாரோ ஒருத்தர் தொடுற மாதிரி நான் உணர்ந்தேன். ஒவ்வொரு தடவை அப்பா வந்து ஜெபம் பண்றக்குள்ளோ கொஞ்சம் கொஞ்சமா ஏசப்பாவோட லவ் எனக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. எங்க ஹஸ்பண்டோ அப்பாவோ ஒரே ஊர் திருநெல்வேலி, கேட்கவே வேண்டாம், இன்னும் அதிகமான பாண்டிகை ஆகி போச்சு. மறு மாசமே ஜூன் மாசம், அதாவது இந்த மாசம் 2019 நான் சொல்றேன், மறு மாசமே தொடர்ந்து ஒரே ஒரு மாசம் அந்த ஃபெலோஷிப்ல யாருங்க வந்து குடும்பத்துக்கு ஃப்ளைட் டிக்கெட் போட்டு ஜேபி கூட்டிட்டு போவாங்க? அப்பா செஞ்சாரு. எனக்கு தெரியப்படுத்துற நம்ம ஜேபிக்கு போறோம் சுமிதான்றாரு. உடனே எங்க ஹஸ்பண்ட் தெரியப்படுத்தின, அவர் பெட்ரோனாஸ்ல அப்போ வேலை செஞ்சுட்டு இருந்தார். அவர் சொன்னார், நீங்க 2 பேரும் கிளம்பி போங்க, நான் ஈவினிங் ட்ரைவ் பண்ணி நானே ஜேபிக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னாரு. ஸோ நான் உடனே பேக்கெல்லாம் பண்ணிக்கினேன். ஏன்னா என்னோட காலம் எனக்கு ரொம்ப தெரியும். பிகாஸ் ஐ நோ ஐ எம் நியர் டு டெத். அப்பா என்னோட கண் பார்வை மங்கல் ஆயிடுச்சு, காது கேட்காம போயிடுச்சு, தலையில 1 கிலோக்கு மேல கியூமர். இந்த பாஸ் பண்ணா எப்படி இருக்கும், அப்படியே நின்றுடுவோமே ஸ்டக்கா, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. அப்பா கூட்டிட்டு போறாரு, சரி போலாமே அப்படின்னு போய் அங்க ஜேபில ஸ்டே பண்றோம். நெக்ஸ்ட் டே யோசிச்சு பாருங்க, ஃபாதர்ஸ் டே மெசேஜ் அப்பா கொடுக்குறாரு, ஜேபில ஃபேமிலி ஹீலிங் சென்டர்ல கொடுக்குறாரு. அந்த வரிசை அந்த சபையில நான் முன் வரிசையில உட்காந்துட்டு இருக்கிற அப்பா, நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க, உங்க வார்த்தை கேட்கறதுக்குள்ள ஒரு நொடி நான் நினைச்சேன், என்னோட மரணத்து வரைக்கும் அப்பாவோட வார்த்தை நான் கேட்கணுமே, ரொம்ப ஆறுதலா இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை நான் உணர்ந்தேன் அப்பா. அடுத்தது நெக்ஸ்ட் மந்த் ஜூலை 3 சர்ஜரி முடிஞ்சு சக்சஸ்ஃபுல்லா ரிட்டர்ன் வந்து செப்டம்பர் 14 குடும்பமா அப்பாக்கு ஞானஸ்தானம் எடுத்து கர்த்தர் எங்களுக்கு காட் ஃபாதராவே கொடுத்துட்டாரு. ஹல்லேலூயா, ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. இதுதான் நம்ம தேவன். அன்னைக்கு கர்த்தர் அப்பா மூலமா போட்ட அந்த விதை இன்னைக்கு ஒரு மரமாக இங்க நிக்குது. அநேகருக்கு கனி கொடுக்கிற பழமாக, அநேகருக்கு நிழல் கொடுக்கிற மரமாக என்னை இங்க நிக்க வச்சிருக்கப்பா. ஆல் glory to God. ஹல்லேலூயா. நான் அனுபவிச்ச அந்த ஆசீர்வாதத்தை, கர்த்தரோட ஆசீர்வாதத்தை முதல் தடவை ஜேபில அப்பாவோட ஃபாதர்ஸ் டே மெசேஜ் கேட்டு கர்த்தர் என் வாழ்க்கையில ரொம்ப அற்புதம் செய்து 4 பக்கம் நித்திய ஜீவன் பிரேயர் ஹவுஸ் திறக்க வச்சு, இந்த மலேசியா தேசத்திலயும் என்னை திறக்க வச்சு, அதே 7 வருஷத்துக்கு அப்புறம் ஃபாதர்ஸ் டே அன்னைக்கு அப்பா இந்த இடத்துல வர வைத்திருக்கிறாரு. நீங்களும் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு நிச்சயமாக பலன் அடைவீங்க. அந்த விசுவாசம் எனக்கு இருக்கு. So let's welcome our honorable ஆவிக்குரிய தகப்பன் கார்டினல் ரெவரண்ட் டாக்டர் விஜி செல்வராஜ் அப்பா அவர்களை நம்ம ஹானர் பண்ணி நம்ம வந்து தேவ செய்தியை கேட்போம். ஹல்லேலூயா. கரங்களை தட்டுங்க. இயேசுவில் பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த அற்புதமான நித்திய ஜீவன் தேவ சபையினுடைய தலைமை போதகராக விளங்கக்கூடிய அருமைக்குரிய எங்களுடைய அன்பு மகள் ரெவரண்ட் டாக்டர் சுமிதா அவர்களே, எல்லா உடன் ஊழியக்காரர்களே, சிறப்பு விருந்தினர்களே, உங்கள் யாவருக்கும் கர்த்தருடைய மகிமை உள்ள நாமத்தினால் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்லி, I wish every one of you happy Father's Day.
ஆமென். ஹல்லேலூயா. Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இது ஒரு எதிர்பாராத ஒரு பிளசன்ட் சர்ப்ரைஸ் எங்களுக்கு. இந்த திருச்சபைக்கு இரண்டாம் முறையாக வரக்கூடிய நல் பாக்கியத்தை நாங்கள் பெற்றிருக்கின்றோம். அது கர்த்தருடைய கிருபையை அன்றி வேறு ஒன்றும் அல்ல. சென்ற முறை அருமை சகோதரர் செல்வ பிரகாஷ் அவர்கள் இங்கே இருந்தார்கள். இந்த முறை இன்று அவர்கள் இங்கே இல்லாவிட்டாலும் நாளை இரவு அவர்கள் வந்து விடுகின்றார்கள் டென்மார்க்கில் இருந்து. லைவ்ல இருக்கிறாரப்பா. ஃப்ளைட்ல இருக்காங்க, லைவ்ல இருக்காங்க. அதுதான் சொல்றேன். பார்த்துட்டு இருக்கிறாரு. நாளை இரவு அவர்கள் வந்து விடுகிறார்கள். அவரை காண மிகுந்த அவளோடு இருக்கின்றேன். அல்லேலூயா. அதாவது அருமை மகள் மிக அதிகமாக என்னை நேசிப்பதை பார்த்து உள்ளம் நெகிழ்ந்து போனவனாக உங்கள் எதிரே நான் நின்று கொண்டிருக்கின்றேன். உண்மையாக சொல்ல போனால் எனக்கு பேச்சே வரல இன்னைக்கு. அப்படியே உடைய அன்பு மலையில் என்னை முழுகடிச்சிட்டியம்மா, பேச்சு கூட வர மாட்டேங்குது. மகளை பற்றி நான் சொல்லணும். அதாவது இந்த மக வந்து ரெவரண்ட் சுமிதா மாத்திரம் இல்லை, ரெவரண்ட் டாக்டர் சுமிதா. நீங்களாம் டாக்டர்னு கூப்பிடுறீங்களா இல்லையா? கூப்பிடுறீங்களா? யாரெல்லாம் கூப்பிடுறீங்க டாக்டர்னு? இல்லையா? நீங்கள் இனிமே இவங்களை வந்து பாஸ்டர் சுமிதான்னு மட்டும் கூப்பிடக்கூடாது, டாக்டர் சுமிதாமான்னு கூப்பிடணும். எப்படி எவ்வளோ பேர் கூப்பிட போறீங்க? ஒரு வாட்டி கூப்பிடுங்க எல்லாருமா சேர்ந்து. ஆமென். ஹல்லேலூயா. அம்மா டாக்டர் பாஸ்டர் சுமிதாமா நீங்க. ஹல்லேலூயா. இல்லைன்னா பாஸ்டர் டாக்டர் சுமிதா. இதுலேருந்து எப்படி கூப்பிடணும்? பாஸ்டர் டாக்டர் சுமிதா. பாஸ்டர் சுமிதான்னு மட்டும் கூப்பிடக்கூடாது, பாஸ்டர் டாக்டர் சுமிதா. அதான் ஏன்னா பட்டம் அவங்கள சென்னைக்கு கூப்பிட்டு சுகஜீவ பேராலயத்தில் வச்சு இந்த பட்டத்தை நாங்கள் அவங்களுக்கு கொடுத்தோம். அப்போ அந்த பட்டத்தை விடக்கூடாது இல்லைங்க. எல்லாருமே அந்த சொல்லி டாக்டர் சுமிதா தானே கூப்பிடணும். அது இல்லாமல் கூப்பிட்டா என்ன அர்த்தம்? அல்லேலூயா. அப்புறமா ஒரு சிறப்பு செய்தியை இந்த அம்மா பற்றி நாங்கள் சொல்லணும். அங்கே சென்னையில் இவர்களும் நம் உறவுகள் அறக்கட்டளைன்னு ஒன்று இருக்கு. என்னங்க யாராவது சொல்லுங்க? இவர்களும் நம் உறவுகள் அப்படின்னு ஒரு அறக்கட்டளை இருக்கு. அவங்க அரசாங்கத்துக்கிட்ட விண்ணப்பித்து இவங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? சரித்திர மங்கைன்னு ஒரு பட்டம் கொடுத்துருக்காங்க. என்ன பட்டமா? சரித்திர மங்கை. இவங்களுடைய கடின உழைப்புக்கு, இவங்களுடைய பொதுநல சேவைக்கு, இவங்களுடைய சிறந்த முயற்சிகளுக்கு எல்லாம் சேர்த்து ஆராய்ந்து ஏறக்குறைய ஒரு வருஷமா பார்த்துட்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் பார்த்து ஒரு கமிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணி அதில் காவல் அதிகாரி, அதுக்கப்புறமா நீதிபதி, அப்புறம் அரசாங்கத்துறையை சேர்ந்தவங்க எல்லாரும் சேர்ந்து இவங்க இந்த பட்டத்திற்கு எல்லா வகையிலும் உரியவர்கள் என்று அவர்கள் முடிவு செய்து இவர்கள் என்ன பட்டம் கொடுத்தாங்க? சரித்திர மங்கை. நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. பாருங்க எப்படி உங்க பாஸ்டருக்கு எப்படிப்பட்ட சிறப்புகள்லாம் வந்து சேர்ந்திருக்கு பாருங்க. எல்லாமே கர்த்தருடைய கிருபை. உண்மையா நம்ம உழைத்தால், உண்மையா ஊழியம் செய்தால், கர்த்தரே சொல்லியிருக்காரு, எனக்கு
ஒருவனோ ஒருத்தியோ ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை அவளை கனப்படுத்துவார். இப்ப பிதாவானவர் சுமிதாவை, டாக்டர் சுமிதாவை கனப்படுத்திடுறார். உங்க சபை போதகரை கனப்படுத்துறார். இல்ல உங்களுக்கு எல்லாம் எவ்வளவு பெருமை. என்னம்மா ஒண்ணுக்கா ஒன்னையும் காணும் ஒண்ணும். எங்க சென்னையில எல்லாம் இந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணா அப்படியே அதிரும், சபையே அதிரும். அந்த மாதிரி நீங்க இங்க இந்த சபை அதிர வேண்டாமா? அல்லேலூயா, ஆமென். எம்மா டாக்டர் சுமிதா சரித்திரம் அங்கை. இந்த மாதிரி ஒரு பட்டணம் எங்கேயுமே கேள்விப்படலையம்மா. அவ்வளவு ஒரு சிறப்பு பட்டத்தை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் சென்னைக்கு வரும்பொழுது சுகஜீவ பேராலயத்தில் 1000 பேர்களுக்கு முன்பா இவங்களை நாங்கள் சிறப்பு செய்ய போகிறோம். இந்த பட்டத்தை வாங்கினதுக்காக ஒரு பாராட்டு விழா நடத்த போகிறோம். கர்த்தருக்கு சோதரம். அப்புறமா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நான் செய்திக்குள்ளாக கடந்து செல்வதற்கு முன்பாக ஒரு பாடலை பாட போகிறேன். ஒரு பாடல். இந்த நேரத்தில் எல்லாரும் எழுந்துக்கணும். பாடல் பாடக்கூடிய நேரத்தில் அல்லேலூயா சவுண்டெல்லாம் நிறைய வச்சுருக்கீங்களா? நிறைய வச்சுருக்கீங்களா? என்னம்மா ஒரு மணி அளவுக்கு வச்சிருக்கீங்களா? ஓகே. அழைக்கின்றேன் அழைக்கின்றேன் ஏசப்பாவை அழைக்கின்றேன் 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 ஏசப்பாவை அழைக்கின்றேன். அப்பா பிதாவே அப்பா பிதாவே சொல்லி நானும் அழைக்கின்றேன். அப்பா பிதாவே அப்பா பிதாவே சொல்லி நானும் அழைக்கின்றேன் 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 ஏசப்பாவை அழைக்கின்றேன். இதுவரை எவரும் காட்டவில்லை இதுபோல் உயர்ந்த தேசத்தையே. இதுவரை எவரும் காட்டவில்லை இதுபோல் உயர்ந்த தேசத்தையே. ஈரம் நிறைந்த கண்களினார் என்னை இழுத்தார் நம் இயேசுவே. ஈரம் நிறைந்த கண்களினால் நம்மை இழுத்தார் நம் இயேசுவே. அழைக்கின்றேன் அழைக்கின்றேன் ஏசப்பாவை அழைக்கின்றேன். பார்த்தார் பாவங்கள் உணர்த்தப்பட்டே அனைத்தார் உலகை மறந்து விட்டே. பார்த்தார் பாவங்கள் உணர்த்தப்பட்டே அனைத்தார் உலகை மறந்து விட்டே. கொடுத்தார் தமது ஜீவனையே சிந்திய இரத்தத்தால் கழுவப்பட்டே. கொடுத்தார் தமது ஜீவனையே சிந்திய இரத்தத்தால் கழுவப்பட்டோ. அழைக்கின்றேன் அழைக்கின்றேன் ஏசப்பாவை அழைக்கின்றேன். அப்பா பிதாவே அப்பா பிதாவே சொல்லி நானும் அழைக்கின்றேன். அப்பா பிதாவே அப்பா பிதாவே சொல்லி நானும் அழைக்கின்றேன் அழைக்கின்றேன் அழைக்கின்றேன்
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பின் தந்தையே நன்றி அப்பா. தகப்பனே, இந்த நாளிலும் இந்த ஹாப்பி ஃபாதர்ஸ் டே நாளில் இந்த நித்திய ஜீவன் திருசபைக்கு எங்களை எல்லாம் அழைத்து வந்து இன்று ராஜா நீர் எங்களோடு பேச போகின்றீர். நன்றி அப்பா. நீர் பேசும் நாங்கள் கேட்கின்றோம். இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையை செலுத்துவோம். எல்லாரும் உட்காருங்க. அதாவது ஒன்று தெரிஞ்சுக்கிடுங்க, நான் பேசுறது கம்மியா இருக்கணும், நீங்க பேசுறது ஜாஸ்தியா இருக்கணும். அப்பதான் இந்த மெசேஜ் உயிருள்ளதா இருக்கும். எப்படிங்க மெசேஜ் எப்படி இருக்கணும்? ஹல்லேலூயா. லூயிஸ் பிரதர், போன வாட்டி உங்களை பார்த்தேன், இந்த வாட்டி உங்களை பார்க்குறேன். எப்போதுமே சூப்பரா இருக்கீங்க. நீங்க நல்ல கலர்ஃபுல்லா இருக்கீங்க. கலர்ஃபுல் சூட்டு, ட்ரை சூட்டர் போட்டு ரொம்ப அசத்துறீங்க பிரதர். எனக்கு உங்களை பார்க்க பார்க்க எனக்கு ஒரு புத்துணர்ச்சி வருது. பிரைஸ் லார்ட். எல்லாம் எல்லா பிரீச்சர்ஸு, எல்லா செய்தியாளர்களே, உடனொலி எல்லாம் சூப்பராக கோட்டும் சூட்டுமா போட்டு, என்ன இந்த பிரதர் என்ன சூப்பராக இருக்காரு, என்ன பர்சனாலிட்டி. அப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களெல்லாம் பார்த்தா. எல்லாரும் அமெரிக்காவில் செனட் மெம்பர்ஸ் மாதிரி இருக்கீங்க நீங்கள்லாம். அது பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரிங்க, எனக்கும் இந்த மலேசியாவுக்கும் ரொம்ப ரொம்ப தொடர்பு உண்டுங்க. அது போன வாட்டி நான் சொன்னனோ இல்லையான்னு தெரியாது, ரொம்ப தொடர்பு இருக்கு. அதாவது நான் மலேசியாவில் தான் பிறந்தேன். இந்திய தேசத்தில் இத்தனை ஆண்டு காலம் அங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். 1947 மலேசியாவில் பிறந்தேன். எங்கள் அப்பா ஞானத்திரவிய நாடார் அவர்கள் 54ஆம் ஆண்டில் என்னை சென்னைக்கு அழைத்து சென்றார்கள். ரஜுலா கப்பலில். என் வாழ்க்கையில் எங்கள் அப்பா என் மேலே காட்டின அந்த அளவற்ற பாசம் இருக்க, அதை என்னால் ஒரு காலம் மறக்க முடியாது. எங்கள் அப்பா நித்திரை அடைந்து 62 வருஷம் ஆயிட்டு. 1963ஆம் ஆண்டு அவர்கள் நித்திரை அடைந்தார்கள். 62 வருடம் ஆகிவிட்டது. ஆனாலும் இன்று வரையிலும் என் தந்தையை என்னால் மறக்கவே முடியவில்லை. அவர்கள் என் மீது காட்டின அந்த அன்பு, பாசம், அந்த அரவணைப்பு எதையுமே என்னால் மறக்க முடியலைங்க. எதையுமே என்னால் மறக்க முடியல. இந்த தந்தையர் தினத்தில் என்னுடைய தந்தை ஞானத்திரவே நாடார் அவர்களை மிக அதிகமாக நான் நினைவு கூறுகின்றேன். பாருங்க, ஒவ்வொரு எங்கள் குடும்பத்தில் எவ்வளோ பேர் இருக்கும், ஆனால் என் மேலே தான் அளவுக்கு அதிகமாக அவங்க பாசம் வச்சாங்க. அது இந்த நேரத்தில் நினைத்து நினைத்து நான் நெக்குருகி போகின்றேன். பிரியமானவர்களே, வேதத்திலே நம்ம பார்க்குறோம் தந்தையின் பாசம் எவ்வளவு அற்புதமானது. நல்ல ஒரு வசனத்தை செலக்ட் பண்ணியிருக்கோமா. 103ஆம் சங்கீதத்தில் 13வது வசனம். ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளை என்னங்க இறங்குகிறது போல, பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்கள் மேல் இறங்குகிறார். நல்லா எப்படிதான் எப்படி இந்த வெளிப்பாடு வந்துச்சு, இந்த வசனம் வந்துச்சு? அது ஆண்டவர் தான் கொடுப்பாரு. பின்ன அன்வரா கொடுப்பாரு? ஆண்டவர் தான் கொடுப்பாரு. பிரைஸ் லார்ட். அல்லேலூயா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எவ்வளவு உற்சாகமா இருக்கீங்க? இன்னும் ஒரு 1.5 மணி நேரத்துக்கு போகணுமே. இந்த உற்சாகம் அதையும் தாண்டி போகணுமே. உற்சாகமா இருக்கிறவங்க மாத்திரம் கரங்களை தட்டி உங்க உற்சாகத்தை வெளிப்படுத்துங்க. நான் சொன்னேன்ல, நான் பேசுறத நீங்க பேசுறதா அதிகமா இருக்கணும். ஆமென்.
ஆமென் சொல்லணும், அல்லேலூயா சொல்லணும், கையை தட்டணும். என்னங்க, எல்லா வகையிலும் உங்க உற்சாகத்தை நீங்க வெளிப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். இந்த செய்தி முழுவதிலும் அவ்வப்பொழுது என் தந்தையை நான் நினைவு கூர்ந்து கொண்டே இருப்பேன். அதாவது ஒரு தகப்பனுடைய இதயம் எப்படிப்பட்டது என்பதை நான் வேதத்திலே ஆதியாகமத்திலே ஒரு வசனத்தை கொண்டு நான் மிக நன்றாக தெரிந்து கொள்ளலாம். என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு தெரியும், எவ்வளவு பேருக்கு தெரியும், ஆதியாகமத்திலே 22ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாம் தன்னுடைய மகனை கர்த்தருடைய கட்டளையை ஏற்று மறு பேச்சு பேசாமல் மோரியா மலைக்கு அழைத்து சென்று சர்வாங்க தகன பலியாக அந்த மகனை பலி கொடுக்க கூட்டி செல்கின்றார். இந்த செய்தி எவ்வளவு பேருக்கு தெரியும்? எவ்வளவு பேருக்கு தெரியும்? தெரிஞ்சவங்க மாத்திரம் கையை உயர்த்துங்க பார்ப்போம். இவ்வளவு பேருக்கு தெரிஞ்சிருக்கு, பரவாயில்ல. ஆபிரகாம் பாருங்க, திருமணமாகி எத்தனையோ ஆண்டுகளுக்கு பிறகு அவனுடைய 100வது வயதுல, எத்தனையாவது வயதுலங்க? 100வது வயதுல கர்த்தர் அவனுக்கு ஒரு மகனை கொடுக்கின்றார். அவனுடைய வாரிசாக, சட்டபூர்வ வாரிசாக ஒரு மகனை கொடுக்கின்றார். அவன் பெயர் தான் ஈசாக்கு. ஆனா கர்த்தர் சொல்லிட்டாரு ஒரு நாள், ஆபிரகாமே ஆபிரகாமே, எஸ் ஆஜர் அப்படின்னு சொல்லிட்டு, அடியேன் கேட்கிறேன் சொல்லுவார், நீ உன்னுடைய ஏக சுதனை நேசகுமாரனை, எப்படிலாம் அவர் பில்டப் கொடுக்கிறார் பாருங்க. என்னதுங்க? ஏக சுதனை நேசகுமாரனை எனக்கு சர்வாங்க தகன பலி கொடுக்கணும் அப்படின்றாரு. எப்படிங்க இருக்கும்? 100வது வயதுல கிடைத்த ஒரு மகன் எப்படி இருக்கும்? கர்த்தர் கேட்கிறாரு, கொடுத்தவர் கேட்கிறாரு. மறுபேச்சு பேசல, மறுபேச்சு ஒன்றும் பேசல. விடியற்காலமே தன் மகனை கூட்டிக்கிட்டு 2 வேலைக்காரங்களை கூட்டிக்கிட்டு அந்த மோரிய மலைக்கு போறான். அங்க அந்த மலையின் அடிவாரத்தில் போய் சேர்ந்த உடனே அந்த 2 வேலைக்காரர்கள், அதாவது இவன் ஒரு ஆபிரகாமும் அவனுடைய மகன் ஒரு கழுதை, 2 வேலைக்காரர்கள் 2 கழுதை, 3 கழுதையில போறாங்க. அங்க போயிட்டு ஆபிரகாம் அந்த வேலைக்காரர்களிடம் பேசுவதை வேதம் பதிவு செய்து வைத்திருக்கின்றது. 22ஆம் அதிகாரம் 5வது வசனம், யாராவது எடுத்து வாசிங்க. அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் இவ்விடமிட்டு போய் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம் என்றார். உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம். வருவேன்னு இருக்கா, வருவோம்னு இருக்கா? வருவோம். நல்லா பார்த்து சொல்லுங்க, சரியா சொல்லுங்க. ஏங்க, மகனை பலி கொடுத்தா திரும்பி வரும்போது யார் வர முடியும்? யாருங்க வர முடியும்? ஆபிரகாம் மாத்திரம் தான் வர முடியும். இங்க என்ன சொல்றான் இந்த வேலைக்காரங்கிட்ட, நாங்க 2 பேரும் போய் பலி செலுத்தி விட்டு திரும்பி வருவோம். அப்ப என்னன்னா உள்ளத்தில் உள்ள போராட்டம் அப்படி இருக்கு. போராட்டம் பெறுது. ஏங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஒத்துக்கிட்டான். ஆனா தன் மகனை தகன பலியா கொடுத்துட்டு பெருமையா திரும்பி வர அவன் மனசு இடம் கொடுக்குமா? எப்போ கிடைச்ச மகன், எத்தனை ஆண்டுகள் காத்திருந்து கிடைத்த மகன். இந்த வசனத்தை பாருங்க, தனியாக வர அவன் விரும்பவில்லை. தன் மகனோடு சேர்ந்து வருவதைத்தான் அவன் விரும்புகின்றான்.
அதாவது அங்கே போகிற இடத்துல என்ன நடக்குதோ தெரியாது, ஆனால் திரும்பி வரும்போது நாங்கள் 2 பேராக தான் வருவோம். அப்போது அந்த மன போராட்டத்தை இந்த வசனம் நமக்கு வெளிப்படுத்துகின்றது. ஒரு தந்தையின் மனம் எப்படிப்பட்ட மனம்? ஹல்லேலூயா. மகனை இழக்க விரும்பாத ஒரு மனம், மகனோடு தான் திரும்பி வர வேண்டும் என்று ஏங்கி தவிக்கக்கூடிய ஒரு மனம், இதுதாங்க தந்தையின் மனம். ஆனா என்ன நடக்குதாங்க? போன பிறகு கத்திய ஓங்குறான், கட்டைய அடுக்கி நெருப்பை கொளுத்தி வெட்டுறதுக்காக கத்திய கையில் எடுத்து கையை ஓங்குறான். அந்த நேரத்தில் வானத்திலிருந்து குரல் கேட்குது, ஆபிரகாமே பிள்ளையாண்டான் மேல் கையை போடாதே. எடுத்து வாசிக்க அந்த வசனத்தை, 7வது வசனத்தை. 7:8. அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். ஆமென். அதற்கு அவன், என் மகனே இதோ இருக்கிறேன் என்றான். ஆமென். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். 8வது வசனத்துக்கு போங்க. அதற்கு ஆபிரகாம், என் மகனே தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்ளுவார் என்றான். ஆமென். 11வது வசனம். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமை ஆபிரகாமை என்று கூப்பிட்டார். அவன், இதோ அடியேன் என்றான். ஆமென். அப்புறம் தொடர்ந்து. அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே. பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே. அவனுக்கு ஒன்று என்ன சொன்னாரு ஆபிரகாம்கிட்ட? உன் மகனை சர்வாங்க தகன பலியாக செலுத்து, மோரியா மலைக்கு மேல போய் செலுத்துன்னு. ஆனா அவன் செலுத்தக்கூடிய நேரத்துல கையை ஓங்கிட்டான். ஆனா அப்போ கர்த்தர் என்ன பேசுறாரு? பிள்ளையாண்டான் மேல் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே. இவன் மனசுல என்ன ஏக்கத்தை கொண்டானோ அந்த ஏக்கத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார். பாருங்க, தகன பலியா கொடுன்னு சொன்னாரு, கொடுக்கறதுக்காக. பாருங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கும் அவன் கீழ்ப்படுகிறான். அதே நேரத்தில் தீர்க்க தரிசனமா தன் வேலைக்காரன் சொல்றான், நாங்கள் இருவரும் சேர்ந்து திரும்பி வருவோன்னு. கர்த்தர் அவனுடைய ஏக்கத்தை புரிந்து கொண்டவராய் அந்த மகனுக்கு ஒரு சேதமும் ஏற்பட்டு விடாதபடி பாதுகாத்து அவன் தகன பலியாக அவன் கொடுக்கப்படாமல் அப்படியே உயிரோடு மீட்டு இருவருமாக திரும்பி வருகின்றார்கள். சொன்னபடி நடக்கின்றது. பாருங்க, தகப்பனுடைய உள்ளம் எப்பொழுதும் தன் பிள்ளைகளுக்கு பரிதவிக்கக்கூடிய உள்ளம். அதை இந்த வசனத்திலே நாம் நன்றாக தெரிந்து கொள்கின்றோம், இந்த பகுதியிலே நாம் நன்றாக தெரிந்து கொள்கின்றோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அன்பிற்குரியவர்களே, என்னுடைய தந்தை என்னை எப்பொழுதும் தன்னோடு வைத்துக் கொண்டார்கள். ஒரு நிமிஷம் பார்க்கலனாலும் அவங்களால இருக்க முடியாது. டே சுப்பையா, அப்ப எனக்கு பேரு சுப்பையா. டே சுப்பையா, எங்கடா இருக்க? எங்க அப்பா எல்லாமே பண்ணுவார். என்னை எவ்வளோ அடிக்க முடியுமோ அவ்வளோ அடிப்பார். என் முதுகெல்லாம் பட்டப்பட்டையா வீங்கி போயிருக்கும் அடியில். கண்ணமெல்லாம் அப்படியே எங்கள் அப்பானுடைய அந்த மிலிட்ரி கை 2 பக்கமும் பதிஞ்சு போயிருக்கும். ஆனால் பாருங்க, என் மீது உள்ள அன்பு இது எல்லாவற்றை காட்டிலும் மிக அதிகமாக இருந்தது. வேதத்தில் நம்ம வாசிக்கிறோங்க, நீதிமொழிகளில் 22ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தில் வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? பிள்ளையாண்டானை நடத்த வேண்டிய வழியில் அவனை நடத்து, அப்பொழுது முதிர் வயதிலும் அவன் அதை விடாது இருப்பான். ஒரு மகனை எப்படி வளர்க்கணும்ன்றதை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். ஆமா, கண்டிப்போட வளர்க்கணும். கண்டிப்பா விட்டுறக்கூடாது. கண்டிப்பா விட்டு அவ்வளவுதான். எத்தனையோ குடும்பங்கள்ல பிள்ளைகளுக்கு அதிக அளவு செல்லம் கொடுத்து, தூங்குறியா தூங்கு, 12 மணிக்கு எழுந்திருக்கிறியா எழுந்திரு, ஸ்கூலுக்கு போலியா பரவாயில்ல படுத்துக்கோ, தடவி கொடுத்து அப்படிலாம் வளர்த்து, அது மாதிரி அப்படிப்பட்ட பிள்ளைகள் நல்லா வளர்ந்தாங்களா?
வளரலையே பிரதர். ஏன்னா வேதத்தில் வசனம் இருக்கு. 13ஆம் அதிகாரத்தில் 24வது வசனம் நீதிமொழிகளில் என்னங்க, பெருமை கையாளாதவன் தன் பிள்ளையை வெறுக்கிறான். தன் பிள்ளையை வெறுக்கிறவன் தான் பெருமை தொட மாட்டான். பெருமை தொடாதவன் பிள்ளைகள் எல்லாம் எப்படியே போயிட்டு. எங்க அப்பா அதிக அளவு என்னை நேசிச்சாங்க. அதே நேரத்தில் எந்த தப்பு பண்ணாலும் அடி பின்னிடுவாங்க. என்ன மாதிரி ஒரு தகப்புகிட்ட அடி வாங்கின மகன் எவனுமே இருக்க மாட்டான். அன்று அவர்களை அடித்த ஒவ்வொரு அடியும் என் வாழ்க்கையின் முன்னேற்ற படிகளாக மாறி போய்விட்டது என்பதை உங்களுக்கு நான் சொல்லி, அந்த அடிதான் ஒவ்வொரு அடி முன்னேற்ற படி என் வாழ்க்கையில. ரொம்ப டிசிப்ளினான ஆள். நாங்கள் ரொம்ப டிசிப்ளினாக இருப்பேன். ஆஃபீஸில் பிஜிபி கம்பெனியில் நான் 60 வருஷம் நான் வேலை செஞ்சுருக்கேன். அந்த 60 வருஷமும் முதல்ல ஆஃபீஸ் போயிடுவேன். எல்லா ஸ்டாஃபுகிட்டையும் ரொம்ப கண்டிப்போடு இருப்பேன். ரொம்ப கண்டிப்பாக. தொழில்கள் எங்கேயோ இருந்த நிலையிலிருந்து எவ்வளோ உயரத்துக்கு வளர்ந்து என்ற பிஜிபி குரூப்பை அறியாதவர்கள் யாரும் கிடையாது. அந்த உழைப்பு வந்தது எதனால்? அந்த டிசிப்ளின் வந்தது, ஒழுங்கு கட்டுப்பாடு எனக்கு வந்தது எதனால்? அந்த நேரம் தவறாமல் எனக்கு வந்தது எதனால்? என் தந்தையினுடைய கண்டிப்பான வளர்ப்பு தான். அதே நேரத்தில் என் மீது மிக அதிகமாக பாசம் வைத்திருந்தார்கள். அன்பிற்குரியவர்களே, ஆமாங்க, ஒவ்வொரு தந்தையும் தன் பிள்ளைகளுக்காக ஜெபிக்க கடமைப்பட்டவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு தந்தையும் அவங்க சும்மா உலக பிரகாரமாக அவங்கள வளர்த்தா போதாது. கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடிய நாம், ஆவிக்குரிய ஜீவித்தை நடத்தக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய நாம் பிள்ளைகளுக்காக அனுதினமும் ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. யோபு அப்படிதாங்க ஜெபித்தான். எடுத்து வாசிங்க. யோபு 1ஆம் அதிகாரம் அதில் 5வது வசனத்தை ஏதாவது வாசிங்க. எல்லாம் கவனமா கேளுங்க. கவனமா, ரொம்ப சிம்பிளான வசனம் தான், பயந்துடாதீங்க. விருந்து செய்கிற அவருடைய நாள் முதல் அந்த யோபுக்கு 7 ஆண் பிள்ளைகள். எத்தனை ஆண் பிள்ளைகளே? 7 ஆண் பிள்ளைகள், 3 பெண் மக்கள். அப்படியே ஒவ்வொருத்தையும் ரூபவதியாக தான் இருப்பாங்க. அவங்கள பார்க்குற கண்கள் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சா கண்ணை எடுக்க முடியாது. வைத்த கண்ணை திரும்பி வாங்க முடியாது. அந்த அளவுக்கு அவர்கள் அவ்வளவு ரூபவதிகளாக, அவ்வளவு பேரழகிகளாக இருப்பார்கள். இந்த 7 ஆண் பிள்ளைகளை என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆண்மகன் அந்த 3 பெண் பிள்ளைகளையும் தன் வீட்டிற்கு அழைப்பார்கள். அவர்களுக்கு விருந்து செய்வார்கள். அந்த 3 பெண் பிள்ளைகளுக்கும் சேர்த்து விருந்து செய்வார்கள். செய்து அடுத்த நாள் இன்னொரு மகன், அடுத்த நாள், இப்படி 7 நாளும் 7 மகன்களும் அவர்களுக்கு விருந்து செய்து கொண்டே இருப்பார்கள். இதை யோபு பார்ப்பான். அந்த நேரத்தில் அவன் நினச்சிக்கிட்டான், என் ஆண் பிள்ளைகள்லாம் இப்படி செய்கிறாங்க, அவர்கள் கர்த்தரை தூசித்து விடக்கூடாது, கர்த்தரை மறந்து விடக்கூடாது என்பதற்காக இந்த யோபு அனுதினமும் ஜெபித்தான். ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஏற்றவாறு தகன பலிகளை செலுத்தி வந்தான். எடுத்து வாசிங்க. 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். விருந்து செய்கிற அவருடைய நாள் முறை முடிகிற போது யோபு ஒருவேளை தன் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்து அனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின்படியையும் சர்வாங்க தகன பலியை செலுத்துவான். தந்தையாக இருப்பவர்கள் தன் பிள்ளைகளுக்காக அதிகமாக ஜெபிக்க கடமைப்பட்டவர்கள். யாரு ஜெபிக்கிறாங்களோ இல்லையோ, இங்க எல்லாம் ஐயா உங்களுக்கு எத்தனை பிள்ளைகளு? 3 பிள்ளைங்க. 3. இது வரைக்கும் 3. அல்லேலூயா. ஆமா, எல்லாருக்கும்
திருமணமானவர்கள், பிள்ளைகளை பெற்றவர்கள் எல்லாம் இருக்காங்க. அவர்களுக்கெல்லாம் நான் சொல்லிக் கொள்வேன், ஒவ்வொரு நாளும் அனுதினமும் உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபிக்க கடன்பட்டவர்கள். உங்களுக்கு ஜெபிக்கிறீங்களோ இல்லையா, உங்கள் பிள்ளைகளுக்கு ஜெபிக்க நீங்கள் கடன்பட்டவர்கள். ஹல்லேலூயா. ஆமா, பிள்ளைகளுக்கு எப்போதுமே நம்ம பிள்ளைகளை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும். அளவுக்கு மீறி செல்லம் கொடுத்து கெடுத்துடக்கூடாது பிள்ளைகளை. அது நிறைய தகப்பன்மார்கள் செய்யறதே கிடையாது. அளவுக்கு மீறி செல்லம் கொடுக்கறது, என்ன தப்பு பண்ணாலும் கண்டுக்கிறது இல்லை. அப்படி இல்லாத அந்த பிள்ளைகள் தருதலைகள் ஆகிவிடும். தருதலைகள் தான் ஆகிவிடும். பாசமாக வைக்கணும், நேசமாக வைக்கணும், கண்டிப்பாக வைக்கணும். வேதம் என்ன சொல்றது பார்த்தீங்கன்னா, அடிகளும் கொடுக்க வேண்டும். பெரம்பால அடித்து தள்ளிடணும். எங்கள் அப்பா நான் நினச்சிக்குவேன், இப்போ அப்போ நான் படிக்கல, அப்போ வேதம் எனக்கு தெரியாது. எங்கள் அப்பா உயிரோட இந்த காலத்தில் வேதம் எனக்கு தெரியாது. இப்போ பார்க்குறேன், ஏன் எங்கள் அப்பா என்ன அடித்தாங்க? காரணம் இருக்கு. நான் திருந்தி ஒரு நல்ல மனிதனாக இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் என் தந்தை என்னை அடித்தார்கள். இந்த காலத்தில் அடிக்க முடியாது, டீச்சர் அடிக்க முடியாது, அப்பா அடிக்க முடியாது. அப்பா அடித்தாருன்னா 10 ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு வந்துடுவான். என்னையா உன் பையனை அடிச்சியாம என்ன பெருசு, என்ன நினச்சிக்கிட்ட, நாங்களாம் இல்லைன்னு தைரியமாக உனக்கு கேட்க வந்துடுவாங்க. அந்த மாதிரி ஒரு காலமாக இருக்கு. அதனால தான் நாட்டில் தருதலைகளும் அதிகமாக போயிட்டாங்க. ஆனால் அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பியோட உதவ மாட்டான். அந்த மாதிரி அடித்து திருத்தி வளர்க்கப்படுகின்ற பிள்ளைகள் எதிர்காலத்தில் சுடர் விடுவார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஆமாங்க, பிள்ளைகளுக்கு எப்போதும் உபதேசம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும், புத்திமதி சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்பா விட்டுறக்கூடாது, எந்த ஒரு அப்பாவும் விட்டுறக்கூடாது. அவங்களுக்கு என்ன, அவங்க எப்படி போகிறாங்க, எப்படி நடக்கிறாங்க, எங்கே தவறு செய்கிறாங்க, அவங்களை எப்படி புத்தி சொல்றது. தாவீதினுடைய மகன் சாலமோன், அந்த சாலமோன் தாவீதுக்கு பிடித்தமான ஒரு மகன். அவனுக்கு எவ்வளோ மகன்கள், 27 மகன்கள் என்று சொல்லப்படுகின்றது வேதத்தில். அதில் மிக அதிகமாக அவன் நேசித்த ஒரு மகன் சாலமோன். அப்போ அந்த ராஜ சிங்காசனத்தில் யாரை உட்கார வைக்கிறான்? சாலமனை தான் உட்கார வைக்கிறான். அப்போ சாலமனுக்கு அவர் சொல்லக்கூடிய ஒரு அறிவுரை இருக்கு. அது நம்ம எல்லாருக்கும் அவசியமான ஒரு அறிவுரை அப்படின்னு நான் நினைச்சு, எனக்கு அவசியமா இருக்கு. எடுத்து வாசிங்க. 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரத்துல 9வது வசனம் எடுத்து வாசிங்க. 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரத்துல 9வது வசனம் எடுத்து வாசிங்க. என் குமாரனாகிய சாலமோனே, என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து, அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. சேவினா வணங்கு, வணங்கு, பாதம் பணிந்து குனிந்து அவரை வணங்கு அப்படின்னு. ராஜா, மகாராஜா தாவீது என்கின்ற மகாராஜா அடுத்து தன் ஸ்தானத்திலே வரக்கூடிய அந்த யாருங்க, அந்த தன்னுடைய மகனை சாலமோனை பார்த்து என்ன சொல்றான்? திரும்ப வாசிமா நல்லா. நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனத்தோடும். எந்த தெய்வத்தை வணங்கணும்ன்றது ஒரு முறை இருக்கு. ஏமா, கல்லையும் மண்ணையும் கட்டையையும் இரும்பையும் செம்பையும் தெய்வம்னு நினைச்சு வணங்கக்கூடாது. தெய்வம் நினைச்சு வணங்கக்கூடாது. எந்த தெய்வத்தை வணங்கணும்? ஜீவனுள்ள தேவனையே. ஹல்லேலூயா. அந்த இடத்துல வாசிமா, திரும்ப வாசி. என் குமாரனாகிய சாலமோனே, ஆமென்.
நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை நீ வணங்க வேண்டிய தேவன் யார் என்பதை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி வணங்கு. ஆமென். அதாவதுங்க உத்தம இருதயத்தோடும் உள்ளுக்குள்ள அங்க பேஸ்புக்ல ஓடுறதெல்லாம் நினைச்சுக்கிட்டு வெறுமனே இங்க முட்டி போட்டு வணங்குவான். வணங்கினா அங்க பார்த்தா யாரெல்லாம் வருவாங்கல்ல, எல்லா சினிமா நடிகர்களும் வருவாங்க. அதை விட அதிகமா சினிமா நடிகைகள் வருவாங்க. அவங்கள நினைச்சுக்கிட்டு அவளை நினைச்சு உரல் அடிச்ச கதையா அவங்களெல்லாம் நினைச்சுக்கிட்டு கர்த்தரை வணங்கலாமா? உத்தம இதயத்தோடு வணங்கணும். முழு மனதோடு, முழு அன்போடு, முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு கர்த்தரை வணங்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உத்தம இதயத்தோடு உற்சாகத்தோடு அவரை வணங்க வேண்டும் அப்படின்னு யாருக்கு சொல்றா? தாவீது தன் மகனாகிய சாலமோனுக்கு சொல்லக்கூடிய அறிவுரை. ஒரு தந்தை என்னவெல்லாம் சொல்லித் தர வேண்டும் ஒரு மகனுக்கு என்பதை இதன் மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம். தொடர்ந்து வாசிமா. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. உங்க எல்லாருக்கும் சொல்ற வார்த்தை தாவீது சாலமோனுக்கு சொல்ற வார்த்தை மாத்திரம் இல்லது, அவர் உங்கள் எல்லோருக்கும், உங்களுக்கும், எனக்கும், எல்லோருக்கும் சேர்த்து சொல்லக்கூடிய வார்த்தை. அவரை நீ தேடினால் தென்படுவார், அவர் உனக்கு தென்படுவார். ஆனால் அவரை நீ விட்டு விட்டால் அவர் உன்னை என்றென்றைக்கும், நீ ஒரு நாள் விட்டு விடுவ, அவர் என்னைக்குமே உன்னை விட்டுருவாரு. என்னைக்கும் உன்னை விட்டுருவாரு, பக்கமே திரும்பி வர மாட்டாரு. எப்படிப்பட்ட ஒரு அறிவுரை பாருங்க. எப்படி பாருங்க இந்த அறிவுரை, எப்படிமா, எப்படிப்பட்ட ஒரு அட்வைஸ், எப்படிப்பட்ட ஒரு புத்திமதி, எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை, பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய வார்த்தை இந்த வார்த்தை. ஹல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இப்போ கர்த்தர் சொல்றாரு, கர்த்தரை எப்படி வணங்க வேண்டும் தாவீது சொல்றான். அடுத்த வசனம், இப்போதும் எச்சரிக்கையாயிரு. இப்பொழுது எச்சரிக்கையாயிரு. பரிசுத்த தலமாக இப்பொழுது இல்லைங்க, நீங்க எப்பொழுதுமே எச்சரிக்கையா தான் இருக்கணும். நாட்டுல கஞ்சா வித்து தெரியுறவங்க நிறைய பேர் ஆயிட்டாங்க. பிளேன்ல சென்னைக்கு இங்கிருந்து மலேசியால இருந்து வர பிளேன்ல செக் பண்ணா 1 கோடி கஞ்சா, 10 கோடிக்கு கஞ்சா, ட்ரக்ஸ். ஐயோ, உடம்புலாம் நடுங்குது அது சொல்லும் போது. ட்ரக்ஸ் யாருக்கு விற்கிறாங்க? பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பள்ளி பிள்ளைகளுக்கு விற்கிறாங்க. பள்ளி பிள்ளைகளுக்கு விற்கிறாங்க. ஒரு என்னுடைய நண்பர் சர்ச்சு நடத்துறாரு. அவர் சர்ச்சில் ஒரு பையன் அப்படியே வாங்கிட்டு கிடந்தான். அவனை பிடிச்சி செக் பண்ணும்போது அவன் கையில் 5 கிலோ என்ன இருந்துச்சு? கஞ்சா இருந்துச்சு. 5 கிலோ கஞ்சா. எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? ஸ்கூல் படிக்கிற பையன், அங்க சர்ச்சுக்கு வரக்கூடிய பையன், சர்ச்சுக்கு வரக்கூடிய பையன் கையிலேயே கஞ்சா இருக்குது. அதை அவன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அப்படியே மயங்கி கிடக்குறான், மயங்கி விழுறான். அவனை செக் பண்ணும்போது 5 கிலோ கஞ்சா இருந்திருக்கு. நாடு கெட்டு போய் கொண்டே இருக்கிறது. ஆகையால் தாவீது சாலமோனுக்கு சொல்லக்கூடிய இந்த அறிவுரையை நாம் ஒவ்வொருவரும் பின்பற்ற கடவோம். ஜாக்கிரதையா இருக்கணும். என்னமா பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, ஜாக்கிரதையா இருக்க வேண்டும், ஜாக்கிரதையா இருக்கணும். அல்லேலூயா. கைப்பிடிச்சாரம்மா? அல்லேலூயா. ஆமா, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். தொடர்ந்து வாசிங்க. இப்போதும் எச்சரிக்கையாயிரு. பரிசுத்த தலமாக ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கு கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார். கர்த்தர் பாருங்க,
கர்த்தர் அவருடைய தரிசனங்களை நிறைவேற்ற உங்களை தெரிந்து ஆமென். ஹalleluya. ஹalleluya. இங்க தாவீதுக்கு ஒரு தரிசனம். என்ன தரிசனம்? ஆலயம் கட்டணும்ன்றது. ஆமென். அதை கர்த்தர் சொல்லிட்டாரு, நீ வந்து கட்டக்கூடாது. தாவீதுக்கு சொல்ற, நீ கட்டக்கூடாது. ஏன்னா உன் கையெல்லாம் ரத்த கரை பிடித்த கை. எப்ப பார்த்தாலும் யுத்தம் தானே. யுத்தத்துல ஒரு தேசத்துக்கு போனா, ஒரு ஊருக்கு போனா, அங்க இருக்கிற ஆணு பெண்ணு பெரியவங்க குழந்தைங்க ஒருத்தர் விடாம விட்டு தருவான். எல்லாம் ரத்தம் சிந்தின கைகள். அதனால நீ கட்டக்கூடாது, உன் மகன் சாலமோன் தான் கட்டணும். ஆமென். சாலமோனுடைய கரம் ரத்தம் சிந்தல, ஆமென். ரத்தம் சிந்தல. அவனுடைய காலத்துல தேசம் அமைதியா இருந்தது. யுத்தமே இல்லைன்னா அமைதியாக இருக்கும். ஆமா. அப்போ அவன் தான் கட்டணும். உனக்கு சொன்ன அந்த சபையை உன் மகன் சாலமோன் அவன் கட்டணும் அப்படி சொல்லி அதை தாவீது தன் மகனுக்கு சொல்றான். வாசிமா. இப்போதும் எச்சரிக்கையாயிரு, பரிசுத்த ஸ்தலமாக ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கு கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார். உன்னை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஒவ்வொரு காரியத்தையும் உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கின்றார். ஹல்லேலூயா. அவர் உங்களை கொண்டு என்ன செய்ய சித்தமாய் இருக்கின்றாரோ அதை செய்வதற்கு உங்களை நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. சிலர் பள்ளிக்கூடம் கட்ட கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கலாம், நீங்க பள்ளிக்கூடம் கட்டணும். சபையை கட்ட தெரிந்து கொண்டிருக்கலாம், சபையை கட்டணும். ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய உங்களை தெரிந்து கொண்டிருக்கலாம். அடுத்த முறை நான் இங்க வரும்போது இந்த சபையும் இந்த சைஸ்ல இருக்கக்கூடாது, வரக்கூடிய நீங்களும் இந்த அளவில் இருக்கக்கூடாது. நான் அடுத்த முறை வரும்போது பார்ப்பேன், தெரியாமையே வந்து ஜன்னல் வழியாக எட்டி பார்ப்பேன். நான் வர தெரிஞ்ச எங்கன்னா காசு கொடுத்தாத ஆளை கூட்டிட்டு வந்துடுவீங்க. அதனால தெரியாமையே வருவேன், ஜன்னல் வழியாக எட்டி பார்ப்பேன். குறைந்தபட்சம் 300 பேர்களாவது இந்த சபையிலே ஆத்துமாக்களாக இருந்து கர்த்தரை சேவிக்க வேண்டும், கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தரை ஆராதனை செய்ய வேண்டும். அதான் இப்படி இருக்கக்கூடாது. இல்ல ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சபையை நடத்துறீங்க எனக்கு தெரியுது. ஆனாலும் கஷ்டப்படாமையே உங்களை கொண்டு ஆத்துமாக்கள் பெருக வேண்டும். இந்த சுமிதா அம்மா எத்தனை வீட்டுக்கு போய் ஜனங்களை கூப்பிடுவாங்க. என்ன ஐயா ஐயா எத்தனை வீட்டுக்கு போவீங்க? வேலையும் செஞ்சுக்கிட்டு வீடோட போயிட்டு இருக்க முடியுமா? அந்த பணியை செய்யறது யாரு? சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. நான் செய்கிறேன் சொல்லுங்களேன். நான் செய்கிறேன், நான் செய்கிறேன். நான் ஆத்துமாக்களை கொண்டு வந்து சபையை நிரப்புவேன். என்னங்க என்னங்க நீங்க சபையை நிரப்புவேன்னா எனக்கு மேல சத்தம் போட வேணாமா? கண்டிப்பாக நிரப்புவேன், கண்டிப்பாக நிரப்புவேன். அடுத்த வாட்டி நான் வரும்போது இந்த அம்மா கேட்க போறது இல்லை, என்னம்மா சபையில் ஆத்துமாக்கள் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி அப்படி இந்த அம்மா நான் கேட்க போறது இல்லை. கேட்க வேண்டிய அவசியமும் நீங்க வைக்க போறது இல்லை. ஆமா, என்னாச்சு? சூப்பரா இருக்கு, 300 பேர். அப்பா நானே என்ன பண்ணோம், நல்ல தில்குஷோட ரொம்ப ஜாலியா எல்லாருக்கும் மட்டன் பிரியாணி நான் ஆர்டர் பண்ணி எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு புது பைபிள் ஒண்ணு வாங்கி கொடுத்து சூப்பரா. என்ன மகளே, நீ எல்லாம் வாசிக்கிறதுக்கு நல்ல பெரிய பைபிள வாங்கி தரேன். அல்லேலூயா. ஆமா, ஆளுக்கு ஒரு பைபிள் வாங்கி தர போறேன். ஆமா, எல்லாருக்கும் பிரியாணி சாப்பாடு போட போறேன். சுமிதா செலவுல இல்ல, என் சொந்த செலவுல. அல்லேலூயா. தில்குஷ் என்ன ஆனந்த கலிகூர செய்யணும். நீங்க என்ன பண்ணணுமா? ஆனந்த கலிகூர பண்ணணும். நாங்கெல்லாம் வருவோம், இதே டீம் வருவோம், இதே நான் வருவேன், அண்ணி வருவாங்க. கர்த்தருடைய கிருபையினால நம்ம ஜெயசீலம் பிரதர் வருவாரு, இந்த அம்மா வருவாங்க. நீ வருவ இல்லம்மா எங்க கூட? தனியாவே வந்துக்குவியா? அல்லேலூயா. எல்லாரும் வருவோம், பார்ப்போம். சபை நிறைந்து வழிய வேண்டும். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, சபை நிறைந்து வழிய வேண்டும். கையை பிடிக்க மாட்டேன்றீங்களா? இதுனா உங்க கையை பிடிக்க மாட்டேன்றீங்க, அப்புறம் எப்படி சபை நிறைந்த வழியா? என்னங்க கரெக்டா?
உங்க சைஸுக்கெல்லாம் நீங்க ஒருத்தரே 100 பேரை கொண்டாடலாம. எவனாவது வரமாட்டான்னு சொல்ல முடியுமா உங்ககிட்ட? ஏங்க என்ன பிரதர் சொல்லுங்க பிரதர். அப்படி போயிட்டு வாயா சபைக்கு, நித்திய சபைக்கு வாயன்னா அதை நினைச்சிட்டு ஓடி வரோம்னா உங்க முன்னாடி. ஆமா, விளையாட்டா என்ன? அல்லேலூயா, பிரைஸ் லார்ட். எப்படிமா தந்தை எப்படிப்பட்டவர்? தந்தை அன்புள்ளவர், அப்புறம் இரக்கம் நிறைந்தவர், அன்புள்ளவர், இரக்கம் நிறைந்தவர், கண்டிப்பானவர். ஹல்லேலூயா, கண்டித்து உணர்த்தக்கூடியவர். ஹல்லேலூயா, கண்டித்து உணர்த்தக்கூடியவர் அவர்தான் அப்பா. ஆமா, எல்லா பொறுப்பும் அவருக்கு இருக்கு. உங்களை வளர்த்து ஆளாக்கி திருமணம் செய்து வைத்து உங்க மூலமா பிறகுற குழந்தைகளெல்லாம் கொஞ்சி மகிழ்ந்து நீங்க உயர்ந்த ஸ்தானத்தில் இருப்பதை பார்த்து நிம்மதியா கண்ண மூடணும்னு நினைக்கிறவர் தான் அப்பா. அல்லேலூயா. ஒரு மகனாவது கெட்டு போவது அவருடைய சித்தமே அல்ல. அல்லேலூயா. அதனால அதை நீங்க புரிஞ்சுக்கணும். இப்போ கெட்டு போன ஒரு மகனை கூட அப்பா எப்படி ஏற்றுக்கொள்கிறார்? நான் சொல்லும் போதே உங்களுக்கு தெரியும், வேதத்துல லூக்காவுல அதாவது வீட்டுக்கு போய் 15ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனத்திலிருந்து 31ஆம் வருஷம் வரைக்கும் நீ வீட்டுக்கு போய் நீங்க ஆழ்ந்து வாசிங்க. ஆழ்ந்து வாசிங்க, உன்னிப்பா வசனங்களை கவனித்து வாசிங்க. அப்போ அதாவது உங்களுக்கு தெரியும், ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைங்கள். அப்போ எந்த பிள்ளை சொந்த பிரிச்சுதான்னு கேட்குறான்? இளைய பிள்ளை. கரெக்ட், அவர் நல்லா வாசிச்சிருக்காரு. அல்லேலூயா. அங்க இந்த 2 வசனம் மூலம் வாசிங்களேன். 15ஆம் அதிகாரத்தில் 12, 13 மூலம் வாசிக்கலாம். அவர்களே இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்துக் கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய். என்னன்னா அப்பாட்ட வரான் இளைய மகன். அவன் என்ன கேட்கிறான்? ஆஸ்தியை பங்கிட்டு கொடுங்கன்றான். அப்பா மறுத்தானா? மறுத்தானாமா? மறுத்தானா? சொல்லுமா. விடிய காலம் 3 மணிக்கு எழுந்து வேதம் படிக்கிறிய, மறுத்தானா? அல்லேலூயா. அவன் அவனுக்கு மட்டும் கொடுத்தானா? 2 பிள்ளைகளுக்குமே சமமா பங்கிட்டு கொடுத்தான். 2 பிள்ளைகளுக்கும். அல்லேலூயா. எங்க குடும்பத்துல ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சூழ்நிலை வந்துச்சு. எங்க கூட்டு குடும்பத்துல நாங்க எங்களுக்கு கீழே எங்க 3 சகோதரருடைய பிள்ளைகள், அந்த பிள்ளைகளுக்கு வேற பிள்ளைகள் பிறந்து, அந்த பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் பிறந்தாச்சு. இப்போ 4 தலைமுறை ஆயிட்டு எங்க வீட்டில். இப்போ சொத்தை பிரிச்சாதான் அவங்க குடும்பத்தை நிம்மதியாக நடத்த முடியுன்ற ஒரு நிலைமை வந்தாச்சு. நான் என்ன பண்ணேன், என் குடும்பத்தில் என் சொல்லுக்கு மரியாதை உண்டு. தகப்பன் ஸ்தானத்தில் இருந்து சின்ன அண்ணாச்சிக்கு ஒரு பங்கு, பெரிய அண்ணாச்சி பிள்ளைகள் 5 பேர், 5 பேருக்கு ஆளுக்கு ஒரு பங்கு, எங்களுக்கு ஒரு பங்கு, இப்படி எல்லாருக்கும் சமமாக பங்கு வச்சு நாங்கள் ஆளுக்கு 1000 கோடி சொத்துக்களை நாங்கள் பங்கு போட்டுக்கிட்டோம். சொத்துக்கள் அவ்வளோ சொத்து இருந்துச்சு. ஆளுக்கு 1000 கோடி. நிம்மதியாக இருக்காங்க, எல்லாரும் நிம்மதியாக இருக்காங்க. அவங்கவுங்க சொத்தை வாங்கிக்கிட்டு தொழிலை பண்ணிக்கிட்டு இப்போ எல்லாம் நிம்மதியாக இருக்காங்க. ரொம்ப எனக்கு நன்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சித்தப்பா, உங்களால் தான் சொத்து இவ்வளோ சமாதானமாக பிரித்து கொள்ள முடிந்தது அப்படின்னு. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா அப்பாட்ட வரான் இளைய மகன், சொத்தை பிரித்து தாங்கன்னு கேட்குறான். வேற ஒன்றும் கேட்கல. அப்பா என்ன பண்ணான்? டேய், என்ன நினச்சிக்கிட்ட, முடியுமா? எல்லாம் முடியாது. மூத்தவன் இருக்கான், அவனை நான் கேட்கணும். அவனுக்கு நான் கேட்டு என்னன்றது நான் எல்லாம் யோசிச்சு ஒன்றும் கேட்கல. இருந்த சொத்துக்களை 2 பங்கு ஆகணும். ஆளுக்கு ஒரு பங்கு கொடுத்தான். பிரிச்சாச்சு. பிரிச்சு
பிரிச்சுட்டு அவன் என்ன பண்ணா வெளிதேசத்துக்கு போயிட்டான். அங்கிருந்தா ஒம்புன்னு போய் என்ன பண்ணா, ஒரே ஜாலி தான், நல்ல குடி, நல்ல ஜல்சா, இஷ்டமான பெண்களோடலாம் போனான், ஜல்சா பண்ணா, எல்லாம் பண்ணா. கெட்ட நண்பர்கள் வந்தாங்க. ஆமாம், எல்லாம் வந்து மச்சான் உன்ன மாதிரி உண்டா மச்சின்னாங்க, எல்லாம் சொன்னாங்க. கடைசியில் கொஞ்ச நாள் ஆகி ஒரு பைசா மீறல அவங்க கையில், எல்லாம் பறிச்சுட்டு போயிட்டானுங்க. எல்லாம் கையில் ஒரு காசுலாம் ஆன பிறகு அந்த தேசத்துலேயும் ஒரு பஞ்சம் வந்துச்சு. வந்து இவங்ககிட்டையும் பணம் இல்லை, தேசத்துலேயும் பஞ்சம், ஒன்றும் பண்ண முடியல. ஒரு குடியானவங்கிட்ட போய் அவன் ஒண்டிக்கிட்டு அப்படியும் சாப்பிட்றதுக்கு வழி இல்லை. பண்ணி தின்ற தவிடு பாருங்க, அது கிடைச்சா கூட போதுன்னு நினைக்கிறான். அதை கூட மற்ற வேலைக்காரங்க அவனுக்கு கொடுக்கல. அந்த நேரத்தில் தான் அவன் யோசிக்கிறான், எங்கள் அப்பா கிட்ட வேலை செய்கிறவங்க கூட எவ்வளோ நல்லா தின்றான், எவ்வளோ நல்ல சாப்பாடு. நான் என் அப்பனுடைய மகன், எனக்கு இந்த கதியா? பண்ணி தின்ற தவிடு கூட எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு கலங்குறான், கண்ணீர் வடிக்கிறான், தன் தந்தையை நினைத்து பார்க்கின்றான். வாசி 12ஆம் வசனம் வாசி. நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய் தகப்பனே, பரத்துக்கும் விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இதுவே உம்முடைய குமாரர் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி இப்போ 20ஆவது வசனத்துக்கு வாமா. எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே, ஐயோ இந்த இடத்தை பாருங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? அவன் தூரத்துல வரும்போதே, அவன் கிட்ட வர வரைக்கும் அவன் அப்ப காத்திருக்கலம்மா, கிட்ட வர வரைக்கும் காத்திருக்கல. தூரத்துல வரும்போதே மகனை நோக்கி ஓடி போறான். அப்ப என்ன தெரிஞ்சது? அவன் ஒவ்வொரு நாளும் தன் மகன் வருகைக்காக காத்து தவித்து கொண்டிருந்தான். அவன் வந்துவிட வேண்டுமே என்று அவன் உள்ளம் தவித்து கொண்டிருந்தது. தன் மகனுக்காக அவன் ஏங்கிக் கொண்டிருந்தான். மகனுக்காக ஏங்கக்கூடிய உள்ளம் தான் ஒரு தகப்பனுடைய உள்ளம். நாம் எல்லாம் வழி தப்பி போய்விட்டோம், எங்கோ சிதறி போய்விட்டோம். ஆனாலும் நம்முடைய பரமபிதா அந்த தந்தையினுடைய உள்ளம் நமக்காக ஏங்கிக் கொண்டிருந்தது. நம்ம திருந்தி அவர்கிட்ட வரணும் கூட அவர் காத்திருக்கல, நம்மை தேடி ஓடி வந்து விட்டார். ஹல்லேலூயா. என்னை தேடி வந்தீரே இயேசுவே, என்னை ஏற்று கொண்டீரே நேசரே, தேவனே ஜீவனே எந்த நேசராஜனே, தேவனே ஜீவனே எந்த நேசராஜனே, திரளான எந்தன் பாவங்கள் உமது அன்பு மூடியதே, திரளான எந்தன் பாவங்கள் உமது அன்பு மூடியதே, என்னை தேடி வந்தீரே இயேசுவே. அல்லேலூயா. தேடி வந்தாருங்க, தேடி வந்தார். ஏமா ஜாய் இதெல்லாம் சௌஜியமை பாட்டு இல்ல, அவங்களுக்கு வந்து வேற சொல்லக்கூடாது. ஏமா இது வந்து எல்லாம் லைவ்ல போகுது, சொல்லக்கூடாது. இப்போ அது மாதிரி தூரத்துல தன் மக மாதிரி தெரியுது. அப்புறம் கொஞ்ச நேரம் ஆகுது, அது நிச்சயமா தன் மகனே தான். மகன் தன்னை நோக்கி வருகின்ற வரை அந்த தந்தையினுடைய உள்ளம் காத்துக்கொள்ள காத்திருக்க விரும்பவில்லை.
அப்பா ஓடோடி போறாரு, மகனை நோக்கி ஓடோடி போறாரு. மகன் அப்பாவை நோக்கி ஓடோடி வரான், கட்டிக்கொள்கிறான், தன் மகனை கட்டிக்கொள்கின்றான். கட்டி பிடித்து 2 கன்னத்தில் முத்த மாறி பொழிந்து, என் மகனே என் மகனே. அப்பனுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வழியுது. கரங்களால் அவன் கழுத்தை கட்டி கொண்டு, ஐயா உடம்பு கட்டுறது வேற, கழுத்தை கட்டினா அதிக பாசம் உள்ளவன கழுத்தை கட்டிக்குவான். அது ஒரு தந்தை தான் அதை செய்ய முடியும், அதை செய்ய முடியும். கழுத்தை கட்டி கொண்டு முத்தமாரி பொழிந்து, அந்த நேரத்தில் மகன் பேசுறான். என்ன பேசுறான்? அவனுக்கு பேச்சே வரல. மகனை கண்ட சந்தோஷத்துல பேச்சே வரல. அடுத்தடுத்த வசனம் வாசிமா, 21, 22 வாசி. குமாரன் தன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாக உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் இப்போ தகப்பன் என்ன பண்றான்? ஏதாவது பேசுறான், வீரவசனம் கட்டபொம்ம வசனமா எல்லாம் பேசல, எந்த வசனமும் அப்பா பேசல. அப்படியே பாசத்துல பாசம் ததும்பி வழியுது, ததும்பி வழியுது. வேலைக்காரர்கிட்ட பார்த்து பேசுறான், புதிய வஸ்திரத்தை கொண்டு வா, கையில மோதிரத்தை போடு, காலில் பாதரட்சிய போடு. ஏன்னா அந்த கோலத்துல மகன் வந்திருக்கான், கந்தல் துணியோட வந்திருக்கான். அதனால முதல்ல புதிய வஸ்திரத்தை போடு. உடம்புல ஒண்ணுமே இல்லை, அதனால மகனுடைய கையில ஒரு மோதிரம் போட சொல்றான். செருப்பு இல்லாம நடந்து வந்திருக்காமா, செருப்பே இல்லாம நடந்து வந்திருக்கான். அவ்வளவு தூர தேசத்துல இருந்து காலில் செருப்பு கொண்டா. சீக்கிரம் செருப்பு போட்டாச்சு, புதிய ட்ரெஸ் போட்டாச்சு, மோதிரம் போட்டாச்சு. இது போதுமா? ஒரு கொழுத்த கன்றை கொன்று கொன்று ஒரு பெரிய விருந்து ஏற்பாடு பண்ணு. வாசிமா, 22 வாசி. அப்பொழுது தன் தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி, இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சையும் போடுங்கள். கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாயிருப்போம். சந்தோஷமாயிருப்போம். எதனால? என் குமாரன் வாசியமா, என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணாமல் போனான், திரும்பவும் கண்டுபிடிக்கப்பட்டான். ஆமென். ஹல்லேலூயா. எப்படி ஏங்கி இருக்கு பாருங்க தகப்பனுடைய உள்ளம். அதான் தகப்பனுடைய உள்ளம். ஹல்லேலூயா. அதனால என்னவா, எவ்வளவு நேரம் ஆச்சு? 5 நிமிஷம் தான். என்னமா? 5 நிமிஷம். ஆமாங்க. ஏன்னு கேட்டா ஒரு நாள் என்னாச்சு தெரியுமா? ஒரு நாள் என் வாழ்க்கையோட இதை நான் கனெக்ட் பண்ணி பார்க்குறேன். ஒரு நாள் ஸ்கூல் முடிச்சு நான் எங்கள் அப்பா என்னை தனியாக வச்சிருந்தாரு, எல்லாரும் கூட சேர்க்கல சொன்னேன்ல. சைதாப்பேட்டையில் ஸ்கூலு, கிழக்கு மாம்பழத்தில், மேற்கு மாம்பழத்தில் எங்கள் வீடு. அப்போது நான் சைதாப்பேட்டையில் ஸ்கூலில் இருந்து வந்து தண்டவாளத்து மேலே நடந்து போகிறோம், ஷார்ட் ரூட் அப்படின்னு. தண்டவாளத்து வழி வேணா அப்படியே எங்கள் வீட்டுக்கு போயிடலாம். யாரோ போய் எங்கள் அப்பாட்ட சொல்லிட்டாங்க, சுப்பையா தண்டவாளத்தில் போய் வழியை நடந்துக்கிட்டு இருக்கான்னு. எங்கள் அப்பா உடனே பதறி அடித்து ஓடி வந்து, எங்கள் அப்பா தண்டவாளத்தில் கொஞ்சமாக பார்க்குறேன், தண்டவாளத்து மேலே இன்னொரு உருவம் தெரியுதான்னு பார்த்து எங்கள் அப்பா அங்கேருந்து எங்கள் அப்பா அப்படியே நடந்து, மகனே மகனே சுப்பையா 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 சுப்பையான்னு அப்படி தண்டவாளத்தில் எங்கள் அப்பா ஒன்று அப்படி கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். என்னை போட்டு என்னை கட்டி அணைச்சி அப்படி, என் மகனே என் மகனே தண்டவாளத்தில் இப்படி வரையடா, ட்ரெயின் வந்ததுன்னா என்னடா ஆகும் அப்படின்னு எங்கள் அப்பா அழுவுறது அன்னைக்கு தான் நான் பார்த்தேன். அன்னைக்கு தான் பார்த்தேன் அழுவுறாங்க ஒன்று. அப்படி என்னை கூட்டிகிட்டு போய் தண்டவாளத்துலேருந்து இறக்கி என்னை கூட்டிகிட்டு போய் அன்னைக்கு செம சாப்பாடு. எனக்கு வேற ஒன்று அடிச்சிட்டாங்கன்னு நினைக்காதீங்க, நல்லா பிரியாணி அது இதுன்னு வாங்கி போட்டு, சரி
இனி அப்பா கிட்ட நல்ல ட்ரீட் பண்ணுறோம்னா இப்படி ஏதாவது ஸ்டன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். அப்புறம் எனக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து என்னை குளிப்பாட்டினாங்க எங்கள் அப்பா. அந்த அப்பாவுடைய மனசை அன்னைக்கு நான் பார்த்தேன். பாருங்க, இந்த சம்பவமும் எங்கள் அப்பா நடந்துக்கிட்டு ஒரே மாதிரி இருப்பாருங்க, ஒரே மாதிரி. அப்படி கட்டி அணைச்சி நான் நினச்சேன் இன்னைக்கு நான் தீர்ந்தேன் அப்படின்னு நினச்சேன். அப்போ கண்டிப்பானவங்களாச்சே இந்த மாதிரி தண்டவாளத்தில் நடந்தா நமக்கு இன்னைக்கு இருக்கு செம்ம பாடு இருக்குன்னு நினச்சேன். எங்கள் அப்பா அதுக்கு மாறா எனக்கு நல்ல பிரியாணி சாப்பாடு ஆர்டர் பண்ணி ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுத்து அது வாங்கி கொடுத்து இது வாங்கி கொடுத்து என்னை குளிப்பாட்டிட்டாங்க. அதுதான் தந்தையினுடைய இதயம். இங்க பாருங்க, இந்த இரல அந்த வசனத்தை வாசிமா திரும்ப. எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். பாருங்க, ஒரு தகப்பனுடைய பாசம் எப்படிப்பட்டதுன்னு இந்த ஒரு வசனத்திலே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவன் தூரத்தில் இருக்கும்போதே அவனை கண்டு ஓடி மனதுருகி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தமிட்டான். ஹல்லேலூயா. இதாங்க தகப்பனுடைய இதயம். எனக்கு பிரியமானவருடைய தகப்பன இதயம் ரொம்ப கல்லு மனுஷன் நினைச்சுக்காதீங்க. கல்லு மனுஷனை யாரும் நினைச்சுக்காதீங்க. இதான் கர்த்தருடைய கிருபை கிருபை கிருபை. நம் எல்லோரையும் மகளாக ஏற்றுக்கொண்டவர் நம் கர்த்தர். ஆமாங்க, அவர் தாங்க பரம தந்தை. பரம தந்தை. எல்லாரும் எழுதுங்க, எல்லாரும் எழுதி போவாங்க. தந்தையை நினைப்போம். அவர் நமக்காக செய்த தியாகங்களை நினைத்து பார்ப்போம். எப்பொழுதும் அவர்களை நினைவு கூர்ந்து நாம் நன்றாக வாழ்வோம். இந்த உலகத்து தந்தையே இவ்வளவு பாச மழையை நம் மீது பொழிகின்ற பொழுது பரலோக தந்தை இன்னும் எத்தனை அதிகமாக நம்மை நேசிக்கக்கூடியவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஒரே ஒரு பல்லவி ஒரு சரணம் மட்டும் பாடலாமாம்மா? டாக்டர் சுமிதா பர்மிஷன் கொடுத்தாங்க, நம்ம ஒரு அடி நகர முடியாதுங்க. அல்லேலூயா. ஓகே. பிதாவில் இருந்து இறங்கி வந்த தூய ஆவியே, இயேசுவை மகிமைப்படுத்த வந்த தேவ ஆவியே, எங்களை நிரப்புவி, வல்லமை ஊற்றுவி, எங்களை நிரப்புவி, வல்லமை ஊற்றுவி, பிதாவில் இருந்து இறங்கி வந்த தூய ஆவியே, வானத்தில் சடுதியா புழக்கம் உண்டானதே, வானத்தில் சடுதியா முழக்கம் உண்டானதே, அக்கினி நாவுகளாய் சீஷர்கள் மீதினிலே, அக்கினி நாவுகளாய் சீஷர்கள் மீதினிலே, இறங்கி வந்தவரே, இறங்கி வந்தவரே, பிதாவில் இருந்து இறங்கி வந்த தூய ஆவியே, அற்புதம் செய்கின்றீர் எங்கள் வாழ்க்கையில், அற்புதம் செய்கின்றீர் எங்கள் வாழ்க்கையில், பற்பல பாஷைகளை பேச வைத்தவரே, பற்பல பாஷைகளை பேச வைத்தவரே, வரங்கள் தந்த
தந்தவரே, வரங்கள் தந்தவரே, பிதாவில் இருந்து இறங்கி வந்த தூய ஆவியே, இயேசுவை மகிமைப்படுத்த வந்த தேவ ஆவியே. Hallelujah. Hallelujah. So once again I wish you all happy Father's Day. Hallelujah. God bless you. சென்னைக்கு வந்தா நீங்க என்ன வந்து பாருங்க, மலேசியா வந்தா நான் உங்களை வந்து பாக்குறேன். Praise God. Hallelujah. Hallelujah. Praise the Lord. ஒருவர் சமாதானம் பெற்றுக்கொள்வோம். உங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும். Peace be with you. எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவரே. ஆமென். இங்கிலீஷ்ல சொல்லுவோம். Your will be done on earth as it is in heaven. Give us today our daily bread, and forgive us our debts, as we also have forgiven our debtors. And lead us not into temptation, but deliver us from the evil one. For yours is the kingdom, and the power, and the glory forever. Amen. அனைவரும் அமர்வுடன் எல்லோரும் உங்க அன்பு காணிக்கையை கையில் எடுத்துக்கோங்க. நீங்க கொடுக்கிற காணிக்கை 30, 60, 100 ஆகும்படியாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லோரும் எழுந்து நின்று திருவிருந்து பந்திக்கு ஆயத்தமாகும். உங்களுக்கு ஞானஸ்தானம் எடுத்தவங்க திருவிருந்து பந்தியில பங்கு பெற. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை காட்டி கொடுக்கும் அந்த ராத்திரி பந்தியில் சொன்ன வார்த்தையை நாம் நினைவு கூறுவோம். இயேசு கிறிஸ்து தன் கையில் அப்பத்தை எடுத்து அதை ஸ்தோத்தரித்து அதை பிரித்து, இது உங்களுக்காக பிக்கப்பட்ட என்னுடைய சரீரம், இதை வாங்கி உண்ணுங்கள், என்னை நினைவு கூறும்படியாக செய்யுங்கள். அதை நாம் செய்வோம். இது இயேசு கிறிஸ்துவின் சரீரம். ஆமென். அந்தபடியே ஒரு பாத்திரத்தில் திராட்சரசத்தை எடுத்து, இது உங்களுக்காக சிந்தப்பட்ட என்னுடைய இரத்தம், இது என்னுடைய புதிய உடன்படிக்கை ஆகும், இதை வாங்கி பருகுங்கள், என்னை நினைவு கூடும்படியாக இதை செய்யுங்கள். அதை நாம் செய்வோம். இது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ராஜா, நன்றி சுவாமி. உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு மகிமை செலுத்துகிறோம் ராஜா. அப்பா தேவனே, வார்த்தையின் வழியாக நீர் எங்களோடு கூட இடைப்பட்டமைக்காய் உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ராஜா. நன்றி அப்பா. அப்பா தேவனே, வார்த்தையை கேட்டு மாத்திரம் அல்ல ராஜா. அப்பா தேவனே, அந்த வார்த்தையின்படி வாழ அப்பா தேவனே உமது கிருபையை எங்களுக்கு தரும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா. அப்பா தேவனே, வேலில் குழம்புலேசிய தேசத்தை நினைவு கூறுகிறோம் சுவாமி. அப்பா தேவனே, தேசத்தை நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தி கொண்டிருப்பதற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ராஜா. ஆளும் தலைவர்களே நீர் ஆசீர்வதியும் அப்பா. அப்பா தேவனே, தேசத்தில் உள்ள ஜனங்கள் அனைவரையும் நீர் ஆசீர்வதியும் ராஜா. ஆம் சுவாமி, ஜனத்தின் மேல் உமது கிருபை இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா. அப்பா தேவனே, தேசத்தில் உள்ள வாலிப பிள்ளைகளை கூட வேலையில் நாங்கள் நினைவு கூறுகிறோம் சுவாமி. அப்பா தேவனே, தேசத்தில் உள்ள ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் அப்பா தேவனே நீர் எடுத்து பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. உமது ஆவியை ஊற்றும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா. மாம்சமான யாவர் மேலும் உமது ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரே அப்பா. அப்பா தேவனே, இவ்வேளையில் நீர் ஊற்றும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா. அப்பா தேவனே, உமது கற்பனைகளையும் கட்டளைகளும் கை கொள்ளும் பிள்ளைகளாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் எடுத்து பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா. உமது ஊழியத்துக்கு என்று உமது ராஜ்யத்தை கட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா. அப்படியே நீ செய்ய போவதற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ராஜா. ஆம் சுவாமி. அப்பா தேவனே, இவ்வேளையில் கூட அப்பா தேவனே கடினர் டாக்டர் டாக்டர் விஜேஸ் அப்பாவே, செல்வராஜ் அப்பாவே உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன் சுவாமி. அப்பா தேவனே, நீர் அவரை ஆசீர்வதியும் ராஜா. ஆம் சுவாமி. அம்மாவையும் நீர் ஆசீர்வதியும் அப்பா. அப்பா தேவனே, இவ்வேளையில் கூட அப்பா தேவனே அவர்கள் இருவரையும் நீர் விசேஷ முறையில் ஆசீர்வதித்து அப்பா தேவனே அவர்கள் செய்யும் ஊழியத்தை நீர் ஆசீர்வதியும் ராஜா. அவர்கள் கையிட்டு செய்யும் வேலையை நீர் ஆசீர்வதியும் ராஜா. ஆம் சுவாமி. உமக்கு என்று எடுத்து பயன்படுத்தி கொண்டிருப்பதற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. அப்பா தேவனே, அவங்க குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளை அனைவரையும் நீர் ஆசீர்வதியும். அவர்கள் பேர பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும் ராஜா.
ஆம் சுவாமி அப்பா தேவனே, அவர்கள் தேவைகளை அனைத்தும் நீர் சந்திக்கும் தேவனாக இருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. மேலுமாக நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்தி வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆயுசு நாட்களை நீர் கொட்டி கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா, அப்படியே நீ செய்ய போவதற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. ஆம் ராஜா அப்பா தேவனே, வேலையில் கூட இவ்விஜி டாக்டர் சுமிதாவை உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன் சுவாமி. மகளை நீர் ஆசீர்வதியும் ராஜா. அப்பா தேவனே, மகளை கொண்டு நீர் அதிக அற்புதம் அடையாளங்கள் செய்து கொண்டிருக்கிறீர் ராஜா. ஆம் சுவாமி அப்பா தேவனே, மகள் மூலியமாக நீர் வெளிப்படுத்திக் கொண்டிருப்பதற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ராஜா. அநேக ஆத்துமாக்களை நீர் மகளுக்கு கொடுக்க போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. ஆம் சுவாமி, ஒரு கூட்ட ஜனத்தை நீர் கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறேன் சுவாமி. அதற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ராஜா. ஆம் சுவாமி அப்பா தேவனே, பிரதர் செல்வ பிரகாஷை கூட வேலையில் நினைவு கூறுகிறோம் சுவாமி. மகனை நீர் ஆசீர்வதியும் ராஜா. தூர தேசத்தில் இருந்த போதிலும் நீர் மகனோடு கூட இடைப்பட்டு கொண்டிருப்பதற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ராஜா. ஆம் சுவாமி அப்பா தேவனே, மகன் செய்யும் வேலையை நீர் ஆசீர்வதியும் அப்பா தேவனே. மகனை கொண்டு அநேக ஆத்துமாக்களை நீர் ஆதாயப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா அப்பா தேவனே, வேலையில் கூட அப்பா தேவனே, மகன் கீர்த்தியை உமது கருத்தில் ஒப்புவிக்கிறேன். மகனை ஆசீர்வதித்து பலப்படுத்தி வழி நடத்தும் ராஜா. மகனுடைய திருமண காரியத்தை கூட நீர் சந்திக்க போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. மகன் செல்வியை உமது கருத்தில் ஒப்புவிக்கிறேன். மகளையும் ஆசீர்வதித்து நல்ல ஞானத்தினால நிரப்பி வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. அப்பா தேவனே, வேலையில் கூட என் குடும்பத்தையும் உமது கருத்தில் ஒப்புவிக்கிறேன் சுவாமி. என் குடும்பத்தில் ஒவ்வொருவரையும் நீர் விசேஷ முறையில் ஆசீர்வதியும் ராஜா. என் கணவர், மகன், மகள் எல்லாரையும் நீர் ஆசீர்வதித்து அப்பா தேவனே நீரே பலப்படுத்தி வழி நடத்தும் ராஜா. பிள்ளைகள் ரட்சிப்பை காணும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. அப்படியே நீ செய்ய போவதற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ராஜா. ஆம் சுவாமி அப்பா தேவனே, நித்திய ஜீவன் பிரே ஹவுஸை உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா, நீர் எல்லையை பெரிதாக்க போவதற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. அனைத்து தேவைகளையும் நீர் சந்திக்க போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. நித்திய ஜீவன் பிரே ஹவுஸ்க்கு வரும் ஒவ்வொரு குடும்பத்தையும் உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன் சுவாமி. விசேஷ முறையில் நீர் ஆசீர்வதித்து அவர்கள் தேவைகளை அனைத்தும் நீர் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா, அப்படியே நீ செய்து கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. ஆம் சுவாமி அப்பா தேவனே, இவ்வேளையில் கூட அப்பா தேவனே, குஜராத் இந்தியாவில் நடந்த விமான விபத்தை அப்பா தேவனே நீர் அறிவீர் சுவாமி. ஆம் ராஜா, அநேகர் அப்பா மறித்து போனார்கள் சுவாமி. அப்பா தேவனே, அவங்க குடும்பத்தை வேலையில் நாங்கள் நினைவு கூறுகிறோம் சுவாமி. அப்பா தேவனே, அவங்க குடும்பத்திற்கு நீர் சமாதானத்தை கொடுக்கும்படியாக நீர் ஆறுதல் செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா, அந்த மருத்துவ கல்லூரியில் கூட அநேகர் இறந்து போயிருக்கிறாங்க சுவாமி. அப்பா தேவனே, அவர்களையும் நினைவு கூறுகிறோம் சுவாமி. அப்பா தேவனே, அவங்க குடும்பத்திற்கும் நீர் ஆறுதல் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா, அப்படியே நீ செய்ய போவதற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ராஜா. நன்றி ராஜா, நன்றி சுவாமி. ஆம் சுவாமி, விதவை தாய்களை உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன். திக்கற்ற பிள்ளைகளை உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா அப்பா தேவனே, நீரே தகப்பனாக இருந்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா அப்பா தேவனே, இந்நாளில் அப்பா தேவனே ஃபாதர்ஸ் டே கொண்டாடும் ஒவ்வொரு தகப்பன்மார்களையும் உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன் சுவாமி. விசேஷ முறையில் அவர்களை நீர் ஆசீர்வதித்து கரப்பிடித்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. உமது கிருபை அவர்கள் மேல் தங்கும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா, அப்படியே நீர் அவர்களை பலப்படுத்தி வழி நடத்த போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. விசேஷ முறையில் நீர் எங்கள் மத்தியில் வந்து இடைப்பட்டமைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. முது அபிஷேகத்துக்காக நன்றி ராஜா. ஆம் சுவாமி அப்பா தேவனே, இவை அனைத்தும் முது ஒரே பேரான மகனின் நாமத்தினாலே மன்றாடுகிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமீன், ஆமீன், ஆமீன். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் எல்லோரும் கூட சதா காலம் இருப்பதாக. ஆமீன், ஆமீன், ஆமீன். துதி கன மகிமையெல்லாம் கர்த்தருக்கே சொந்தம். ஸ்தோத்திரம். ஹalleluya. Praise the Lord. God bless you all. Happy Father's Day. God bless you. God bless you. ஜீவன் ஜெப வீடு என்கிற
கர்த்தருடைய ஆசீர்வாதமான வீடியோகளை கண்டு தேவ கிருபையை பெற்றுக் கொள்வீர்களாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.